அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் 4 முதல் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்துடன் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க. அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் 4 குரு நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானினுடைய இந்த அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். குரு பகவானின் அமைப்பு மிகவும் அபரிவிதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உச்சபலத்தில் நேர்கதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகுதான் வக்ரகதியில் திரும்ப போகிறார். எனவே குருவின் அமைப்பு மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை இல்லாமல் பல சுப நிகழ்வுகளை மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்தும் இரட்டிப்பு நன்மையும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் அர்த்தாஷ்டக குருவாக முழுமையாக இந்த வாரம் முழுவதும் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குருவின் பார்வை மிகவும் வலுவாக 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக கைகூடும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். குருவின் பார்வை பலம் என்பது மிகப்பெரிய அளவிலான தடைகளையும் தகர்த்தறிந்து நிறைவான முன்னேற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் வலிமை நிறைந்தவையாக மாறப்போகின்றன. எவ்வளவு பெரிய சிக்கல் என்று இருந்தாலும் அந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி நன்மை கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் தனது சுப பார்வையை தொழில் ஸ்தானத்திலும் பதிப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் விரும்பிய நிறுவனத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனதிற்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் திட்டிய தீட்டங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி பெறும். திட்டிய தீட்டங்கள் அனைத்தும் சிறப்பான வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்களை நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. துணிச்சலுடனும் சிறப்பாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் விலகுகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் இந்த தருணம் என்பது வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இடமாறுதல், ஊர் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குருவின் அமைப்பு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சுப விரயங்களாக சுகஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கூட முற்றிலுமாக கட்டுக்குள் வரும்.
சம்பூரண உடல் சுகம் கிடைக்கும். இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு புத்திரகாரகனின் அருளால் நிறைவாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குடும்ப பிரச்சனைகளால் மனதில் டென்ஷன், சிக்கல், சிரமம் என பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப நன்மையும் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்கள், குருவின் அமைப்பு அமோகமான நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி பகவான் மிக வலுவாக விரயத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரம் என்பது உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நம்பிக்கையுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி உருவாக்குகிறார். தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் வலுவாக உங்களை தேடி வருகிறது. கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குகிறது. ஏனென்றால் வாக்கியத்தின்படி லாபத்தில் தான் வக்ரம் பெற்று வலம் வருகிறார். எனவே எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு இந்த தருணத்தில் உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதோடு விரைவாகவும் துல்லியமாகவும் பல பணிகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இடைஞ்சலாக இருக்கக்கூடிய தொல்லை தந்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். எனவே தொழில் வளம் சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சனியின் மீது குருவின் பார்வை பதிவதால் கடுமையான நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் திட்டிய திட்டங்கள் அனைத்துமே எந்தவிதமான குளறுபடியும் இல்லாமல் உத்தியோகம் மற்றும் தொழில்துறையில் வெற்றிகரமாக அமையும். அது மட்டுமல்லாது அடிக்கடி முன்கோபம், பொறுமையின்மை, சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்ற அனைத்தின் காரணமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த சூழலில் இனி அனைத்தையும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் நிதானமாக கையாளுவதால் சக பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக விலகுகிறது. உங்களை பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்வதால் கவனச்சிதறல் ஏற்படுவதால் பணிகளை அதிக கவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தருணத்தில் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் பாராட்டு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. நிதானத்தை இழந்து பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட சூழ்நிலையிலிருந்து திருப்திகரமாக வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் பெரிய அளவில் புரட்சி காணக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் சனி பகவான் வக்ரமானது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி சென்ற சூழலில் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. வருங்கால திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. கடனுக்கு சரக்கை அனுப்பி வந்த சூழலில் அவற்றை தவிர்த்து கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களை தவிர்த்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் வலுவாக கிடைக்கிறது. ராகுவை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த நட்சத்திரமான உதய நட்சத்திரத்தில் முழு பலத்துடன் அமரப்போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையாக லாபஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். இதுவரை லாபஸ்தானத்தில் வலம் வந்தாலும் கூட இந்த தருணத்தில் விஸ்வரூப பலம் எடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல மடங்கு லாபம் உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ராகு இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது. சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் நுட்பமாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் இந்த தருணத்தில் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட பல துறைகளில் அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக காவல்துறை உள்ளிட்ட பணிகளிலும் நிறைவாக கிடைக்க போகிறது. செவ்வாய் அபரிவிதமான பலத்துடன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி கிடைக்கும். நினைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேசராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்திலும் அமோகமான நன்மையை உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் அதிகமாக பலன் இல்லை, இந்த பணியை செய்ய வேண்டாம் என்று நினைத்த விஷயங்களில் கூட எதிர்பாராத அளவிற்கு வருமானம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அடுத்தடுத்து பல புக்கிங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளுக்கு ஷெட்யூல் செய்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நீச்ச நிவர்த்தி பெற்று வலு பலத்துடன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். இழுபறியாக இருந்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீண் பலிகள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக வந்து சேரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சுமை இந்த தருணத்தில் மிக வலுவாக விலகுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயம் அமைகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கிறது. உஷ்ண கிரகமான சூரியன் இந்த தருணத்தில் சப்தமத்தில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்க முடியும். மேசராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதனும் சப்தமத்தில் வலம் வருகிறார். முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வி ரீதியான பயம் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சந்திரனை பொறுத்தவரைக்கும் உச்சபலம் பெற்று வலம் வருகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜென்மம், தனம், தைரியம் என பல இடங்களில் மாறி வலம் வருவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். மனதிற்கு நிறைவு கிடைப்பதோடு பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். இந்த வேளையில்